என்ன சார் 2 மணி ஷோ இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. இப்போ வர சீஃப் கெஸ்டே வரலையே, அவர் எப்போ வருவாரு? இது ஹலோ சொல்லுங்க சார். இன்னும் கெஸ்ட் வரல சார், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாம் சார். யார் சார் அவர்? எப்போ சார் வருவார்? அடுத்து 2 மணி கெஸ்ட்டே வெளியே உட்காந்துன்னு இருக்காங்களாம். வந்துக்கிட்டு இருக்காரா? ஓகே ஓகே, நான் பார்த்துக்கிறேன் சார். இது எதை கேட்டாலும் ஏடாவிடமாக பேசுவாரா? சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். வைங்க போனேன். வருவாங்க சார். இவருக்கு முடிச்சுட்டு அப்புறம் அவரை உட்கார சொல்லுங்கள் சார். அந்த 2 மணி கெஸ்ட்டை உட்கார காப்பி டீ ஏதாவது வாங்கி கொடுங்க. வாங்க சார், உட்கார. தெரிஞ்சவரா? நல்லா போயிட்டு இருக்கு. ஏப்பா அதான் சார் வந்துட்டார்ல, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கப்பா. சார் ஒரு 5 மினிட்ஸ் சார், லைட்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா சார்? வரதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாங்க லைட்டிங். நான் வந்தப்போ தான் பண்ணுவீங்களா? வரலையான்னு ஃபோன் பண்ணி கேட்டீங்க. இருங்க சார், முதல்ல வந்து சொல்கிறேன் சார். சார் மைக்கு ஃபஸ்ட்டு போட்டுங்க சார். லைட்டு முன்னாடியே போட்டு ரெடி பண்ணி வைக்கணுங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ஆனால் நீங்கள் வந்தால் தான் சார் அது கலருக்கு ஏற்ற மாதிரி லைட்டை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சு ரெடி பண்ணியிருக்கணுங்க. சரி, மைக்கு இப்போ என்ன செக் பண்ணணுமா? இது கலர் பார்ப்பீங்களான்னு? கலர் பார்க்குறது சார், குரல் பார்ப்பேன் சார். ஒரு சிலருக்கு ஹை பிச்சா லோ பிச்சா, அதுக்கேற்ற மாதிரி அங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சார். ஹலோ, செக் கரெக்டாக பார்த்தா கேட்டுங்க. இல்லை நீங்கள் நார்மலாக பேசுங்க சார், அவங்க அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க சார். ஓகே. சரிங்க சார், சரிங்க சார். ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? இப்போ நான் நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன்? இல்லை கேட்குறேன். நான் நல்லா இல்லைன்னா பேட்டிக்கு வந்தோமா, பேட்டி எடுத்துகிட்டு போங்க. நல்லா இருக்கியா? ஏன் சார் நீங்கள் நல்லா தானே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தானே கேட்டால், நல்லா இருக்கீங்களா இல்லையா? அதான் கேட்குறேண்ணே. எனக்கு பிரச்சனை, பணம் பிரச்சனை. ஓ, உங்களுக்கு பணம் பிரச்சனையா சார்? உண்மையிலே பணம் பிரச்சனை. எதனா பண்ண போறியா? கொடுத்து ஹெல்ப் பண்ண போறியா? இல்லை சார், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்கள் நல்லா எப்படி சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒரு கார் வாங்கினேன் ஆசைப்பட்டு. கார் வாங்கினால பணம் பிரச்சனையா? ஆமாம். கடனில் வாங்கிட்டீங்களா சார்? இன்ஷியல் பணம் கட்டணும்ல, அதுக்கு 6 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன். அதுதான் பிரச்சனை. என்ன சார் வாங்கிட்டீங்களா? அதில் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? திருப்பி தருவானாவா பணம்? தரணும்ல. இல்லை, அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்போ பணம் இல்லாதது தான் பிரச்சனை. வண்டி ஏண்டா வாங்கினேன்னு இப்போ யோசிக்கிறேன் சார். இப்போ யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாதா சார்? பணம் கட்டலைன்னா காரை தூக்கின்னு போயிடுவானா சார்? அது எனக்கு தெரியும்பா. என்ன பிரச்சனை கேட்டல, உங்களுக்கு புரியுதா? எனக்கு பண பிரச்சனை. நீங்கள் ஏன் சார் கடன் வாங்கி கார் வாங்குறீங்க? வேணுன்றதுக்காக தான் வாங்கினேன். தேவைப்பட்டது வாங்கினேன். இல்லை சார், ஏற்கனவே நீங்கள் வண்டியை வச்சில்லையா? இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களா? நம்ப அது இருக்குது. அது சின்ன வண்டி, லக்ஸரியாக இருக்கட்டும், பெரிய வண்டி வாங்கினேன். அதனால இன்னைக்கு அவங்க கேட்குறானுங்க, என்ன நீ என்னமோ கொடுத்து உதவுற மாதிரி பேசுகிற சார். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் இப்படி வந்து கடனில் மாட்டீங்களா சார்? இதெல்லாம் தெரிஞ்சு வாங்கணும் சார். கடன் வாங்கினா இவ்வளோ சிக்கல் வரும் தெரிஞ்சுக்க வேணாம். நீங்கள் 4 பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்க சார், அதுக்காக சொன்னேன் சார். எல்லாம் தெரியும். கொடுத்துலாம் நம்பி தான் வாங்கினேன். இப்போ கொடுக்க முடியல, அதனால நான் நல்லா இல்லை. நீ எதனா ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு தெரிஞ்ச காசு தான் வாங்கி கூட பண்ணுறேன் சார். சார் இப்போ நீங்கள் வாங்கும்போது கொடுக்குற அளவுக்கு இருந்தீங்களா சார்? வெளியே வரும், அதை கொடுத்துலாம். கொடுக்குற அளவுக்கு இல்லை, வெளியே வர வேண்டியது இருக்குது. வரும், அதை கொடுத்துலான்னு ஐடியா பண்ணி வாங்கினேன். சில பேர் இப்படி தான் சார் தப்பு கணக்கு போட்டு வெளியே வரும்னு நினச்சி கடனை வாங்கி நடுத்தரவில் நிற்கிறாங்க சார். நீங்கள் அந்த நிலைமைக்கு வரலாமா? அதுக்கு தான் கேட்டேன். ஓ சார், எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அதை தான் சார், அதுக்கு தான் சொல்ல அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் நல்லா இல்லை, அதான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டல. கார் வாங்கினா கடன் ஆகிட்டேன், கடன்காரன் கேட்குறான், வர வேண்டிய இடத்துல வரல. நீ என்ன பண்ண போகிற சொல்லு. இப்போ லைட் ரெடி ஆகிடுச்சுல? பண்ணு சார். பணம்னு என்கிட்ட கேட்டீங்க. என்கிட்ட இதுக்கு வரைக்கும் யாரும் வாயை திறந்து இப்படி கேட்டதில்லை. நான் கேட்டேன் கூட. கேட்டால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கேன். அந்த அளவுக்கு பண்ணுறேன் சார், கண்டிப்பாக பண்ணுறேன். சார், இப்போ இது வந்து வண்டியை வந்து எவ்வளோக்கு வாங்கினீங்க? எந்த மாடலு? டயர்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ கடன் கொடுப்பியா? இல்லை, கடன் கொடுக்குறதில்ல சார். இப்போ அவன் கேட்பானே, இப்போ எந்த டயரு, எல்லா டயர் 4 டயர் ஃபைனான்ஸ் வாங்கி தெரியா? போய் நான் ஏற்கனவே கடன் வாங்கிட்டு தான் நிற்கிறேன். நீ ஒருத்தங்கிட்ட போய் என்ன வண்டின்னு போய் இல்லை சார், அது 4 டயர் நல்லா இருக்கா, ஸ்டெப்னி நல்லா இருக்கா, உள்ள எல்லாம் சீட்டு கீட்டு கவர் எதுவும் பக்காவாக இருக்குன்னு வச்சுக்கோ. லக்ஸரியாக இருக்குது வண்டி. எந்த வருஷத்து மாடலு? ஃபஸ்ட்டு ஓனர் தானே? நீங்களே என்ன இப்போ செகண்ட் போயிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் அப்படி போக மாட்டீங்க. இது டியூ ஃபுல்லாக கட்டிட்டீங்களா? அதுக்காக கேட்குறேன். ஏன்னா விற்கிறவனு சார், விற்கிறவன் வாங்குறவன் கேட்பான். இன்ஷியல் அமௌண்ட்டும் கடன் வாங்கி தான் போட்டேன். ஓகே. இஎம்ஐயும் 6 தான் கட்டியிருக்கேன். இன்னும் இருக்கு. இப்போ அதுதான் இல்லை. 4 வருஷம் போட்டீங்களா 5 வருஷம் போட்டீங்களா சார்? 48 மாதமா 60 மாதமா? 60 மாதம். 60 மாதம் 6னா கட்டினீங்கன்னா 54 மாதம். ஏய் உன்னை நான் கேட்டது சார்,
பணம் இருந்தா கூடு, இல்ல பேட்டி எடு. அதுக்கு தான் சார் அதை ரெடி பண்ண, அதுக்கு தான் சார் நான் கேட்குறேன். இப்போ வண்டி வாங்குறோம் எல்லாமே கேட்பான். வண்டி வாங்குறவனா? நான் தான் வாங்கினேன் வண்டியை. நீங்க வாங்கினீங்க சார், இப்போதான் நீங்க கடன்ல இருக்கீங்களே, அதை வித்து கொடுக்குறேன் சார். அதை வித்துட்டுனா ஒரு அமௌண்ட் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மீதி இருக்கிற 54 மாசத்தை கட்டி என்ஓசி லெட்டர் வாங்கிருங்க. டிஓக்கு அப்ளை பண்ணும்போது அது ஆயிரும், இது பிரச்சனை ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கரண்ட்ல வச்சுருந்தீங்கன்னா 6 மாசம் தான் இருக்குன்னா அவனே கம்பெனிக்காரன் போட்டுருவான், நீங்க எடுத்தா தான் ஏமாத்துவீங்க. பட் நீங்க அவனே எடுத்து கொடுத்துருவான், 3 வருஷத்துக்கு இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க மற்ற வண்டி ரேட் எவ்வளோ ஆச்சு டோட்டலா? 16 ஃபர்ஸ்ட் ஓனர் 6 மாசம் போச்சு. இருப்பா இருப்பா இல்லப்பா முடிச்சலாம் சார். இருப்பா, நான் பணம் தான்ப்பா கேட்டேன், நீ தான் வண்டி விற்கிறதுக்கு சொல்லு. அதுக்கு தான் சார் இப்போ 16 பாருங்க, நீங்க 6 மாசம் ஓட்டிக்கிறீங்க, மாசத்துக்கு 10 ரூபாய்னா கூட 60 ப்ளஸ் அது தேய்மானம் ஒரு 60 ப்ளஸ் இது ஒரு மொத்தம் 2.5 போய் 13.5 முடிச்சு கொடுக்குறோம் சார். நமக்கு தெரிஞ்சவன் இருக்கான், முடிச்சு கொடு 13.5 உங்க வண்டி முடிச்சு கொடு. ஆனா நீங்க அதுக்கு ஃபுல்லா இதெல்லாம் கட்டிட்டு கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க கடன் பிரச்சனைக்கு. ஆசைப்பட்டு வாங்கின வண்டியை விற்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்க. நீ பேட்டி எடுத்துட்டு போப்பா. பணம் கேட்டேன், ஆசைப்பட்டு வாங்கினா நான் கேட்டேன், கடன்ல வாங்கிருக்கீங்க சார். இப்ப கடன் கட்ட முடியாம நிக்கிறீங்க, அவன் வண்டி தூக்கின்னு போயிடுவான் சுத்தமா இல்லாம. இவங்ககிட்ட ஏன்னா சொல்லுது பா, நீ கேட்டல நல்லா இருக்கியா, உண்மையில நல்லா இல்லைன்றது காரணம் இதுதான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. பணம் ஹெல்ப் பண்ண முடியல, அதோட பேட்டி எடுத்துட்டு சார். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன் நான் தான், உங்களுக்கு பணம் கொடுக்குது. நான் எங்க ஹெல்ப் பண்றேன்? நீ வண்டி விற்க சொல்றியா? அப்பதானே சார் பணம் வரும். நம்மளை நம்பி யார் சார் பணம் கொடுப்பா? எப்பா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, விட்டுருப்பா, நான் நல்லா இருக்கேன். நீ கேட்டல எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், விடு. முதல்ல நல்லா இல்லை, நீங்க இப்ப நல்லா இருக்கேன். அதான் சொல்லிட்டேன்ப்பா, தெரியாம சொல்லிட்டேன். இப்ப நல்லா இருக்கேன், விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாம சொல்லிட்டாரம்பா, லைட்லாம் கரெக்ட் பண்ணிக்க சார். அது இப்போ நல்லா இருக்கீங்க பேட்டியா? ஆமா, இல்லை ரெடி பண்ணாங்க. அது ஒரு லைட்டு கொஞ்சம் பீஸ் போயிடுச்சு, வாங்க போயிடலாம். அதாவது அதுதான் சிக்னல் கொடுத்தான். இல்லை சார், இப்போ நீங்க வந்து என்கிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நல்லா இல்லைன்றீங்க, இப்போ நல்லா இருக்குன்றீங்க. ஓகே, நல்லா இருக்கேன். ஆமா, நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நல்லா இருக்கீங்கன்னா நீங்க பிஸியா இருக்கீங்க தான் அர்த்தம் இல்லையா? ஆமா, ஒரு மிகப்பெரிய ஆளு பிஸியா இருக்கீங்க. அப்போ பிஸியா இருக்கீங்கன்னா வருமானமும் நிறைய வரும். வருதுப்பா, எந்த குறையும் இல்லை. ஒரு நாளைக்கு 2-3 நிகழ்ச்சி, பேட்டிக்கும் போறேன், ஷூட்டுக்கும் போறேன், ஏதாச்சும் எல்லாமே எல்லாம் போயிட்டு ரொம்ப பிஸியா இருக்கேன். பிஸியா இருக்குன்னா நிறைய பணம் வருது. அப்புறம் ஏன் சார் கடன் வாங்குறீங்க? கடன் வாங்கி கார்ல வாங்கிக்கிறீங்க, அது எப்படி? இல்லப்பா, நான் அப்படிலாம் இல்ல கரெக்ட். நீங்க ஒன்றும் சும்மா போறதுல பணத்துக்கு தான் போறீங்க, பணம் நல்லா சம்பாதிங்க. ஆனா கடன் வாங்கிருக்கீங்க, 60 மாசம் டியூ போட்டுருக்கீங்க, 6 மாசம் தான் கட்டிருக்கீங்க, மீதி கட்ட முல்ல. காரை இப்ப நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா கட்டிக்கிறேன்ப்பா, நான் கட்டிக்கிறேன். இல்ல சார், என்னோட கேள்வி என்னன்னா சார், இவ்வளவு நல்லா சம்பாதிக்கலாம் கடன் வாங்குறீங்கன்னா, ஒண்ணு அந்த பணம்லாம் எங்க போகுது? ஒண்ணு நீங்க தப்பான ஆளா இருக்கணும், ஒண்ணு இதுக்கு ஃபுல்லா செலவு பண்ணிடணும், இல்ல அதுக்கு செலவு பண்ணிடணும். அது மாதிரி அதை தப்பு பண்றீங்களா? அப்படிலாம் இல்லப்பா, பேமெண்ட் வந்து கரெக்டா தரமாட்டாங்க, டிலே பண்ணி தருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குப்பா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு பணம் வருது, நான் பிஸியா இருக்கேன், விட்டுரு. அத்தோட பிஸியா இருக்கீங்க, பணம் நல்லா வருது, ஆனா கடன்ல இருக்கீங்க, கேட்டா டென்ஷனா இருக்கீங்க, அதனோட கட்ட முடியன்ற வருத்தம், தலையில துண்டை போட்டுன்னு ஒளிஞ்சு போறது, கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுவானான்னு பாக்குறீங்க. ஆனா என்ன எடுத்துங்க சார், நான் இந்த கம்பெனியில் வேலை தான் செய்கிறேன், என்னோட வேலைக்கு தான் மாச சம்பளம் 22,000 தான் சார். சரி, ஆனா நான் வர்ற சம்பளத்துக்கு நிம்மதியா இருக்கேன் சார். கடன் வாங்காம என்னோட செலவுக்கு என்னவோ அந்த பணத்தை செலவு பண்ணிட்டு நிம்மதியா வாழலாம். எவனுக்கும் தலை மறைஞ்சு ஓடுறது இல்லை. கடன் அவங்க அப்பானோ அவங்க அப்பா எதுவுமே கிடையாது. ஒண்ணு தெரியுங்களா சார், கையில காசு இருந்தா டீ குடிப்பேன் சார், இல்ல இவங்க வாங்கி கொடுத்தா டீ குடிப்பேன், இல்லைன்னா குடிக்க மாட்டேன் சார். அப்படிப்பட்ட வாழ்க்கை எதுக்கு சார்? நம்ம அறிவு எதுக்கு இருக்கு? நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் நமக்கு தெரியணும்ல, அந்த சம்பளத்துல குடும்பம் நடத்த தெரியணும்ல, இந்த சம்பளத்துல எவ்வளவு கடன் வாங்கலாமா வேணாம்னு தெரியணும். அதுக்கு தானே சார் அறிவு, 6ஆம் அறிவு நமக்கு படிச்சிருக்காரு கடவுள். இந்த அறிவு கூட இல்லாம நம்ம மட்டும் மொட்டையா செலவு பண்ணா எப்படி சார்? நான் தான் சொல்றேன், அடுத்தவங்க டீயே சாப்பிட மாட்டேன் சார், கையில பைசா இல்லைன்னா. டீ குடிக்கிறீங்களா? இல்ல பாருங்களேன் எப்படி இருக்கு. ஒரு சில முட்டா பையன் இப்படிதாங்க செய்யறாங்க, தேவைக்கு இல்லாம. அவனுக்கு அது நெசசரியே கிடையாது, அவனுக்கு அது தேவையே இல்லை. ஆனா யார சொல்ற இப்ப நீ? பொதுவா சார், பக்கத்து வீட்டுல வாங்கிட்டான், நமக்கு தெரிஞ்சவன் வாங்கிட்டான்ட்டு அந்த ஒரு சில ஈகோ வந்துருக்கு சார். ஈகோவிலேயே கடன் வாங்கி பாதி பேர் போயிடானுங்க சார். புரியுதுங்களா? நான் உங்களை சொல்ல, ஏன்னா நீங்க வந்து நல்லா தெரிஞ்சவர் தான். ஆனா கடன் வாங்கிட்டீங்க, கார்ல வாங்கி கடனை வாங்கி அடைச்சிட்டேன்பா. ஆமாமா பிரச்சனை இல்லை. 6 மாசம் இல்ல நான் அடைச்சிக்கிறேன்பா, அப்படி கடனை நான் அடைச்சிக்கிறேன். அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, சந்தோஷமா இருக்கேன், பிஸியா இருக்கேன், பணம் இன்கம் வந்துகிட்டு இருக்கு, எந்த குறையும் இல்லை, தப்பான வழியில் எதுவும் செலவு பண்ணல, இன்கம் கொஞ்சம் லேட்டா வர்றதால கொடுக்க கொஞ்சம் டிலே ஆகுது, அவள் தான் முடிஞ்சுதா? நமக்கு தெரியுது சார், இந்த அறிவு நம்ம முன்னாடியே இருந்துருக்கணும்ல. உங்களை இல்லை, இது மாதிரி என்ன பண்ணுவான், அங்க வரும் இங்க வரும் நம்பி கடன் வாங்கிட்டு 4ஆம் தேதி வீட்டாண்ட வந்து நிற்கும் போது தான் நம்ம நாக்கு பிடிக்கிற மாதிரி மாண்டுக்கிட்டு இது பண்ணும். எதுக்கு அந்த வார்த்தைலாம் சொல்லணும்? உங்களை இல்லை, பொதுவாக சொல்றேன். என்னப்பா
ஆ பேசிக்கலாம் சார். நாளைக்கு வந்து நான் பேட்டி இருங்க கொடுக்குறேன் சார். இல்லை சார், இப்போ ஏன் சார் இருங்க சார். சார் கோவப்படுறாரு, டீ வேணா வாங்கி நிறையா சார். சக்கரை வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் பேட்டி மட்டும் எடுக்க சொல்லுப்பா. இப்போ மற்றபடி பிரச்சனை ஃபேமிலிலாம் எங்கே சார் இருக்காங்க? ஃபுல்லாகவே இங்கே தான். ஃபுல்லானா 2-3 ஃபேமிலியா 4-5 ஃபேமிலியா சார்? என்ன சார் ஃபுல்லாகவேன்றீங்களான்னு கேட்குறேன் சார். நான் நினைக்கிறேன் நீங்கள் தப்பு செய்றீங்க சார். ஆஃபு ஃபுல்லுன்னு போகுது, ஃபுல்லுன்றீங்களா திடீர்னு? அதில் தான் செலவாகுது போல. வைஃபு, குழந்தை, நான், அம்மா, அப்பா ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். சொந்த வீடு தானே சார், வாடகை வீடா சார்? சொந்த வீடு இருக்குது. நான் இப்போ இங்கே எனக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கிறதால வாடகை வீட்டில் இருக்கேன். சொந்த வீடு அங்கே கட்டி வச்சுருக்கேன். ஏன் அங்கே அக்கம் பக்கம் ஏதாவது சண்டையா இல்லை எது பிரச்சனை? இல்லை ஏன் திடீர்னு அங்கேருந்து இங்கே வந்துட்டீங்க வாடகை வீட்டுக்கு? ஏய் ஏன்பா என்னப்பா நீ இப்படிலாம் கேள்வி கேட்கல? சண்டைலாம் இல்லைப்பா, அதுதான் சண்டை இல்லை. நான் இங்கே வந்திருக்கேன்ப்பா. இங்கே எனக்கு தேவையானது இந்த இடத்துலலாம் இருக்குது, அதனால் வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது, நான் இங்கே இருக்கேன். சில பேர் அப்படி தான் சார், தேவையானதுன்னு நினைப்பாங்க சார். அவங்களுக்கு தேவையில்லாதான் இருக்கும். அதனால தான் தேவையானதுக்கு போகாமல் தேவையில்லாததுக்கு போனதுனால தான் தேவையில்லாத செலவு வந்து அவங்க இதெல்லாம் தேவையா அப்படின்ற அளவுக்கு மாட்டிப்பாங்க சார். பிரச்சனை சிக்கல் மேலே சிக்கல் வந்து யூ செம்ம டார்ச்சர். என்னப்பா? சொல்லுங்கள் சார். நான் வரேன். இது எங்கே வரேன்னா? நான் வந்து பேட்டி தரேன். இதை வந்துட்டீங்களா சார்? இங்கே யாருங்க இவன்? ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பர்சனல்லாம் கேட்டு ரொம்ப அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். என்ன ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றது? இவன் சம்பளம் 22,000 வாழ தெரியுது, எனக்கு வாழ தெரியலையான்னு கேட்குறாங்க. என்ன வருதோ அதை வச்சு செய்யு. மூளை இல்லாதவன் தான் அது மாதிரி செலவு பண்ணுவான். பக்கத்தில் இருக்கு அக்கல் ஆசைப்படுவான், லக்ஸரிக்கு ஆசைப்படுவான். இவன் யாருன்னு சொல்லுங்க, என்ன சொல்லுக்காங்க கூப்பிட்டு. நீ என்னதான் சொன்ன? ஏய் கம்முன்னு இருப்பா தம்பி, சும்மா ரெடி கம்மு. இவர் வாங்குற சம்பளத்தில் இவர் வாழ தெரியுதா, எங்களுக்கு வாழ தெரியலையா? என்ன சொல்ல போறேன்? லைட் வந்து உட்கார, ஒரு நிமிஷம் உட்காருங்க சார். உடுப்பான போறேன் சார், உட்காருங்க சார். உட்காருங்க சார். லைட் வந்துச்சு, டக்குன்னு மாட்டுப்போம் சார். சார் நீங்கள் வந்து இந்த மீடியாவில் இருக்கீங்க, பல இடத்துக்கு பேட்டி போயிருக்கீங்கல்ல? ஆமாம் போயிருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஏடாகூடமாக பேசுறீங்கன்னு. கிடையாது, என் பேட்டி எல்லாத்தையுமே எடுத்துப்பார். கேட்டால் துல்லியமாக சொல்லுவேன். எந்த ஆண்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன், எந்த வருஷத்தில் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணேன், எந்த ப்ரோக்ராம் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது, மக்கள் எனக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அந்த ஆதரவுக்கு நான் பெரும்பாலான இடத்துல நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி புரியாமல் சொல்ல புரியாமல்னு சொல்ல சார், ஏடாகூடமான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் கேமரா ஆன் பண்ணால் ஏடாகூடமாக பேசுறதில்ல, தெளிவாக பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க. ஆனால் இந்த கேமராவுக்கு முன்னாடி பேசுறீங்கல்ல, ஐ மீன் கேமரா ஆன் பண்ணதுக்கு முன்னாடி பர்சனலாக உங்ககிட்ட ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேச வரும்போது அவ்வளோ ஏடாகூடமாக பேசி அவனை டென்ஷன் பண்ண. நான் என்ன கேட்டேன் உங்களை வந்ததும்? உங்களை என்ன கேட்டேன்? லைட்டு வருது அதை விட்டுருங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமாம், இது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு கொலை குத்தமா சார்? நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போய் நான் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எனக்கு பண பிரச்சனைக்கு நீ கொடுப்பேன். ஏன் சார் ஒரு பாசிட்டிவாக பேசி ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண தெரியாதா சார்? இந்த மீடியாவில் உங்ககிட்ட கெட்ட பேர் எவ்வளோதான் சார் இருக்குது. உண்மையிலே சார் எல்லா இடத்துலையும் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அவர் வந்தால் யாராவதுமா பேசுகிறேன். நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் ஏதோ பண்ணிடுறீங்க சார், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் பின்பக்கம் பேசுறது உங்களை பற்றி அவ்வளவும் தப்பாக பேசுகிறாங்க சார். ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க சார். அது எங்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி சார் வராரு, கொஞ்சம் ஏடாகடமாக பேசுகிறார். எங்கிட்ட சொன்னார், ஏடாகடமாக பேசுகிறார், அவர்கிட்ட வாயை கொடுக்காதுன்னாரு. நான் என்ன சொன்னேன், ஒரு பேட்டி எடுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தானே சார் உங்களை பற்றி பேட்டி எடுக்க முடியும். நான் நல்லா இருக்கலாம் கேட்டது பாருங்கள், எவ்வளோ இது வரைக்கும் போயிருச்சு. யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கொஞ்சம் உண்மையிலேயே அது ஏன்னு தெரியல, நீ சொன்னப்போ தான் யோசிக்கிறேன். உண்மையிலேயே நான் வரும்போது வணக்கம் சார், என்ன வணக்கம் அப்படின்னுவேன். சாப்பிட்டீங்களா சார்? இல்லை நான் வாங்கி தர போறியா? அது என்னமோ தெரியல, அப்படியே பேசி பேசி வந்து அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நீ சொல்லும் போது தெரியுது. நெகட்டிவ் எனர்ஜியை த்ரோ பண்ணாமல், நெகட்டிவ் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை த்ரோ பண்ணிவிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை உள்ளே வச்சு மற்றவங்களுக்கும் அனுப்புங்க சார். இல்லை கரெக்டு தான், உண்மை தான், நான் தப்பு பண்ணிட்டேன். என்னப்பா லைட்டு இன்னைக்கு ஆகாதா? சரி சாரை இன்னைக்கு அனுப்பிச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இனிமேல் கோச்சிக்க மாட்டார், அவர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஆமாம், அவருக்கு என்ன டென்ஷன் ஆகுது சார்? அப்போது இதான் இன்னைக்கு லைட்டு அந்த பக்கத்தில் கிடைக்காது, அது ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் போகணும். அது 3 மணி நேரம் ஆகும். டீ சாப்பிடுங்க. வேணாம் சார், நன்றி. உண்மையிலேயே இன்னைக்கு புரிய வச்சதுக்கு உங்கள் சேனலுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேட்டியே குடிக்கலனாலும் என் பேர் எவ்வளோ கெட்டு இருக்கு நீங்கள் சொல்கிறது நான் இப்போ அனலைஸ் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் காலிலேருந்து வர்றதுலேருந்து யாரை பார்த்தாலும் எல்லாமே நம்மளை பார்க்கும்போது ஒரு அன்பில் தான் கேட்குறாங்க. அது எனக்கு எனக்கு என்னென்னா இவன் தான் கேட்டு நம்ம பதில் சொல்கிறதுன்ற ஒரு மாதிரியே மைண்டில் எடுத்துருச்சே பேசிட்டு வந்தேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ எனக்கு புரியுது. ஸோ நம்ம முன்னாடி எல்லோரும் நல்லா பேசினா கூட பின்னாடி போய் கண்டிப்பாக திட்ட தான் செய்வாங்க. எனிவே உங்கள் வயசு எனக்கு தெரியாது, பட்டு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க. நன்றி. நாளைக்கு வரேன் கண்டிப்பாக எடுத்து போகிறேன். நீங்கள் வருவானா சார்?
வித் ஒரு பர்மிஷன் இப்போ நம்ம சண்டை போட்டது இதெல்லாமே நாங்கள் வேற ஒரு கேமரா லைட் எல்லாமே எடிட் பண்ணியிருக்கோம் சார், ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சார். அதை ப்ளே பண்ணி தப்பா போட்டு எதுவும் இல்லை சார், அதை பண்ணாதான் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் சார். வேற ஒன்றும் இல்லை சார், வித் ஒரு பர்மிஷன். கோச்சிக்க மாட்டாருப்பா சார், என்ன கோச்சிங் போறாரு, இப்போ தான் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட்டாரா? ரைட் சார், வாங்க. தேங்க்யூ சார். நன்றி நன்றி. வாங்க சார், வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டாங்க சார். பார்த்தீங்களா, இது வரைக்கும் நம்ம எடுத்த பேட்டியை பார்த்து பல பேர் தெரிஞ்சிருக்காங்க, நமக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு முறையாக நமக்கு பேட்டி கொடுக்க வந்தவரை தெரிஞ்சிருக்காரு. இது பெரிய ப்ளஸ் இல்லை?